நாம் ஈமானோடு இருந்த இன்றைக்கியோட நாளைக்கு கஷ்டமா இருக்கும் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை. வாழ்க்கையில் பிரச்சனை ஓயாது, பிரச்சனைகள் வரும். ஆனா அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நடத்துவான். அது தாங்குற கல்வையும் சேர்த்து கொடுக்கும். அதான் விஷயம். வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்றைக்கு பலஸ்தீனத்துல நடக்கிறத பார்க்க போக்கல அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு வாப்பா தன் மகன், சின்ன குழந்தை, அழகான புள்ள, வைரலான வீடியோக்குள்ளதெல்லாம் புள்ள மௌத்தா இருக்குது, கண்ணை திறந்துட்டு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு யாரும் ஜன்னா ஜன்னான்னு சிரித்த முகத்தோட அல்லாட்ட கேட்கிற. வெஸ்டர்ன் வேர்ல்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா மனிதர்கள் இப்படியெல்லாம் மனசை இருப்பாங்களான்னு அவங்களுக்கு நினைச்சே பார்க்கல. உம்மமார்கள் வந்து ட்ரக்ல பாக்குறாங்க, பிள்ளைகளுடைய ஜனாசா வந்து நிக்குது. ஆனா ஜனாசா யாருன்னு அடையாளம் காட்டுறது தலை வேற, பிள்ளையோட உடம்பு வேற. அதுக்கு அவங்க எடுத்தது என்னன்னா, அவங்கள்ட்ட வேற டெக்னாலஜி இல்ல. மாக்கர் எடுத்து கையில பெர்மனன்ட் மாதிரி அந்த மாதிரி ஒன்று எடுத்து பேர் எழுதுறாங்க. புள்ள பேர் எழுதுவாங்க, ஷாலிம் அப்படின்னு எழுதுறாங்க. எழுதுற நேரத்துல பிள்ளைகள் தெரியும் இது எதுக்கு, தைரியமா கையை கொடுக்கும். இந்த வீடியோ எல்லாம் வெளிநாடுகளுக்கு போற நேரம் வெஸ்டர்ன் வேர்ல்டு இது என்ன, இது எப்படி உங்களால முடியும், இதெல்லாம் சாத்தியமா, இம்பாசிபிள், இந்த உலகத்துல இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் மனசு இருப்பாங்களா? ரப்புல் ஆலமீன் ஒரு வீடியோ கிளிப்பை போட்டு காட்டுறான். இதான் ஈமான், இதுதான் ஈமான். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். நிறைய பேர் கேட்கிறாங்க, யார் கேட்கிறாங்க, என்ன நாம முஸ்லிம், பலஸ்தீன் முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் பக்கம் நிக்கிற நேரம் இவ்வளவு உயிரிழப்பு நடக்கணுமா, இவ்வளவு சின்ன பிள்ளைகள் மூத்தாகணுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் நிக்கிற நேரம் நடக்காததா? அவர்கள் பறி கொடுக்காததா? அவர்கள் இறக்காததா? என்ன ஜன்னா சீப் இல்லை, இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கு சல்லி கட்டி போக இயலுமண்டா உள்ள பணக்காரங்களை இப்ப ஸ்லாட்டை புக் பண்ணலாம். அதுக்கு பதவியால் போகலாம்டா உள்ள பதவியை வச்சு அன்றைக்கு புக் பண்ணலாம். லஞ்சம் கொடுத்தாவது யாராவது ஒரு மடக்க பிடிச்சு போலாம்டா அதுக்கு மாறி இருக்குது. ஆனால் அப்படி எதுவும் செய்ய இயலாது. அதுக்கு வாழ்க்கைய கொடுக்கணுமா, உங்க லைஃப் கொடுக்கணுமா, நீங்க விடுற மூச்சு கொடுக்கணுமா, உங்க நேரத்தை கொடுக்கணுமா, உங்க பாதத்துல நீங்க நடக்கிறது கொடுக்கணுமா, உங்க டைம், உங்க கண், உங்க கை, உங்க கால், உங்க அத்தனை நான் என்னை கொடுக்கணுமா? இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். அதனால அல்லாஹ் சொல்றான், ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? அவர்களை பிடித்த ஆட்ட என்ன? இஸா ஸுல்ஸிலத்துல் அர்து ஸில்ஸாலஹா. பூமியை பிடிச்ச ஆட்டணுமே. அல்லாஹ் ஒரு மனுஷனை பிடிச்ச ஆட்டணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அசந்து போயிடுவான். அல்லாஹ் ஆற்ற ஆட்டத்தை வந்து குர்ஆன் சொல்லுது சில இடங்கள்ல. அதெல்லாம் சொல்ல போனா வேற மாதிரி ரொம்ப இதா போயிடும். ஒரு இருக்கு சொல்றேன், அல்லாஹ் ஜில்சாலன் ஷதீதான்றான் குர்ஆன்ல. அஹ்ஸாப்ல கட்டும், அதாவது கண்ணு முன்னாடி அவ்வளவு பேர் மௌத்தா போவாங்க ஒரு சிச்சுவேஷன். அதான் ஜில்சாலன் ஷதீதா, கட்டுமே பிடிச்சு ஆட்டுவான். அப்படி ஆற்ற நேரம் எல்லாம் ஆமன்து பில்லாஹ் சொன்னவரை இன்றைக்கு ஆமன்து பில்லாஹ். நாங்க பள்ளியில வித்தியாசமா பேசுவோம். மற்ற சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கடா, இறைவனை நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டதுன்னு. நாங்க சொல்றோம், இறைவனை நெருங்கினால் பிரச்சனை தொடங்கி விட்டதுன்னு சொல்றோம். ஏன் பிரச்சனை தொடங்குவோம், ஆனா அவனுக்கு தாங்குற கல்வி இருக்காது. எங்களுக்கு அல்லாஹ் தாங்குற கல்வியை சேர்த்து தருவோம். அல்லாஹ் அதான் ஆஜபன் என்றாங்க சொல்லலாம். ஒரு மூமினை பார்த்து ஆச்சரியம் என்றாங்க. மூமின் குலத்துல கெடுதி நடக்காது என்றாங்க சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த நற்செய்தியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சகோதரர்களே. இன்னைக்கு பள்ளிக்கு வந்து நமக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனுஷன், அதாவது யாராவது வீட்டுல மௌத்தா இருந்தா கைய பிடிச்சி வாழ்த்துக்கிறேன்னு தெரிவிச்சா பலாருன்னு அறைவான். அட வாப்பா மௌத்து, என் கையை பிடிச்சி வாழ்த்து தெரிவிக்கிறியா? இப்ப வாழ்த்து தெரிவிக்கலாமா? அல்லாஹ் சொல்றா, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த துனியாக்கு வந்தீங்கடா உடணும். 4 பேர் இருந்தா ஒருத்தர் மௌத்தாவாரு. சொத்தை தந்தது எனக்கு தெரியுமா? எடுக்கிற டைம்ல எப்படி நடக்கிறான்னு பாக்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் நிரந்தரம். நோ பர்மனன்ட், நோ பர்மனன்ட் இல்ல. 100 கோடி 50 கோடியா, அப்புறம் 75 கோடியா 25 கோடியா ஓட்டாண்டியாவும் மறுபடி தருவா நடக்கும். பிளக்சுவேஷன். எல்லா நாளும் ஒரே மாதிரி நிக்க மாட்டாங்க. சோ இப்படி எல்லாம் எடுப்போம். பயத்தை தருவோம். பயம் வந்தா என்னன்னு அப்ப புரியும். பயம் வந்தா அது எப்படி தருவோம் அது அல்லாஹ் சொல்லல. பயம் ஒவ்வொரு விதத்துல பயம் வரும். தூங்க இயலாத பயம் வரும், திடுக்குட்டு இரும்புற பயம் வரும். அப்படி ஒரு பயத்தை அதான் ஃபர்ஸ்ட் சோதனை. ஒரே நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ.
எல்லா சொத்தும் இருக்கு, சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வரும். ஏன்? யாரும் உங்களுக்கு தரமாட்ட, உங்களை கொண்டு போய் அடைச்சிருவாங்க, உங்களுக்கு திண்ணையலாண்டுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க புழுக்க போட்டோம். நீங்க நினைக்கிறீங்களா மக்கால சாப்பாடு இல்லாம நடந்துச்சு? மக்கால சாப்பாடு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு இல்ல, தோழர்களுக்கு சாப்பாடு இல்ல. ஏன்னா சாப்பிட ஏதாவது தடை போடப்பட்டிருக்குது, அடைச்சு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அல்லாஹ் அப்படி எல்லாம் சோதிப்பார். சோதிச்சு சொல்றான், சோதனை நடந்து மையத்தை வீட்டுல இரு நிக்கிற நல்லா சொல்றான். அந்த பொறுமையாக இருக்கிறாரு, என் வாழ்த்தை போய் அழைச்சிட்டு வாங்க. மையத்தூட்டுக்கு வாழ்த்து வருவதாம் இஸ்லாம் கன்செப்ட் கொஞ்சம் வச்சு பாருங்க. மையத்து ஜனாசால நிக்கிறார், அந்த பொறுமையாளருக்கு என் நன்மாரா என்று சொல்லுங்க. அல்லாஹ் விஷ் அனுப்புறானாம். ஓகே, நான் விஷ் பண்றேன் உனக்குன்றான். ஏன் நீ பொறுமையா நிக்கிற? ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? நான் சொன்னேன், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இதெல்லாம் ட்ரூ உண்மையா இருந்தா அவருடைய கண்டிஷன் பொறுமை. பொறுமை இல்லாம ஒரு தொழுது இருந்தா தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்றார். முனாஃபிக்கள் சொன்ன காமு குசாலா, சோம்பேறிகளாக தொழுகிறார்கள், தூக்கி வீசும் அந்த தொழுகையாவா. நீ என்னடா தொழுக? அந்த தொழுகை இன்ன சலாத்த தன்னா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், தொழுகை ஃபஹ்ஷாக்களை தடுக்கணும், மானக்கேடு தடுக்கணும். வீட்டுல போய் இன்றைக்கு அந்த அசிங்கமான படமா நீங்க தொழலாம் சார், வல் முன்கர், கெடுதியை தடுக்கணும். இதெல்லாம் தடுக்கணும். நீங்க தொழுது உங்களுக்கு பயம் வரணும். டிவி பாக்குறீங்க, கிரிக்கெட் பாக்குறீங்க, ஆடுற ஆட்டத்தை ஆடுறாங்க பொம்பளை. நான் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு வர மகன் பேச வரப்போகல, இன்னைக்கு இந்த மெச்சாமே இது மெச்சாம நான் சொன்ன ஒரு டைம்ல நான் மெச்சண்டா அப்படி பைத்தியம், அவ்வளவு பைத்தியம். அவருக்கு சொல்லி கொடுத்த மெச்சண்டா அப்படி பைத்தியம். இன்னைக்கு என்ன நடக்காது போய் சல்வானியை போட்டு உட்கார்ந்து பார்ப்போம். ஆனா என்றைக்கு கிரிக்கெட் என்று சொல்லி போட்டது சூதாட்டம் என்று தெரியும், என்றைக்கு போய் பொம்பளையில ஆட விட்டு அது கிரிக்கெட் என்றார்களோ அன்றைக்கு ஒரு முஸ்லீமுக்கு அது ஹராம். அதை எப்படி பார்ப்போம்? அரை நிர்வாணிகளோடு அவர்கள் ஆடுற நேரம் எப்படி வாப்பா புள்ள உமா உட்கார்ந்து நீங்க பார்ப்பீங்க. அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுல அவனுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் தடையாகுமா? சில நேரம் இந்த மாதிரியான பித்ராக்கள் ஒரு அல்லாஹ் சோதிப்பான். சோதிக்கிற ஆன்சர் என்ன? சபர். எல்லாத்தையும் விட்டுட்டு அது வெறுக்கணும், அல்லாஹ் வேணாம் என்று வெறுக்கணும். அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க, பொறுக்கணும். இதுதான் குவாலிஃபிகேஷன். விடணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பொறுக்கணும். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் டாக்டருக்கு இருந்தா டாக்டருக்கு ஜன்னா போலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன், அதாவது பொறுமை, தியாகம், ரெண்டு லாயருக்கு இருந்தா லாயருக்கு போலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் விவசாயிக்கு இருந்தா விவசாயிக்கு போலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் முடத்துக்கு இருந்தா முடத்துக்கு போலாம், ஒரு மடையனுக்கு இருந்தாலும் போலாம். அவ்வளவுதான், இந்த ரெண்டு வேணும். அதனாலதான் சொன்ன தொழுது மட்டும் ஜென்னாக்கு போயிடாது, இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் வெளியே வரணும். சபர், சாக்ரிஃபைஸ். அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சோம். அதாவது ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, ஈமான் கொண்டவர்களும் நபிமார்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்க? இன்னைக்கு உலகத்துல வெளியில இருந்து கேக்குறாங்க, பலஸ்தீனத்துக்கு எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவி வரான்னு சொல்லல. அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட வந்து சேர காட்டி பொறுத்தேறீங்க. கிட்டன்றான், அது பக்கத்துல வர காட்டி பொறுமை இல்லையா? ஆகும் ஃபெயில் என்றான். நடக்கிற நேரம் மிருகத்தனம் மாதிரி இருக்கும், ரத்தம் வடியுது, என்னப்பா பிள்ளை மௌத்தாது, பொறுங்க, இது வாழவே இல்லையப்பா, அங்கதானே வாழ்க்கை. இது என்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா இத வாழ்க்கைன்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்க வாழ வரல, அங்க மௌத்தாக மாட்டேனா? அங்க உங்களுக்கு இடுப்பு வலி வராது, முட்டு வலி வராது, கிட்னி பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் இல்ல, வேண்டியது சாப்பிடுங்க, ஒண்ணு இல்ல, நோ ப்ராப்ளம். அங்க எல்லாமே ஓகே. இங்க இது என்ன லைஃப்? அங்க போன சொல்லுங்க, எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? ஒரு நாள் இல்லப்பா, கொஞ்சம் நாள் சின்ன பகுதி, கணக்கு பார்த்தா ஒரு ஆள் இருக்காது போல, அந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதி. இதை கிளியர் கிளாஸால ஒரு மூமின் பார்க்கணும் சகோதரர்களே. இங்க வாழத்தான் வந்து கொண்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர்லயே வாழ்க்கையை கழிச்சா நல்ல கெட்டுங்க, அல்ஹம்துலில்லாஹ், நோ ப்ராப்ளம். அல்லாஹ் ஒன்றை சொல்றான், யையுல்லதீன ஆமனு துல்லிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்க சொத்து செல்வம் பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை விட்டு உங்களை பராமுகமாக்கினா யூ ஆர் அவுட்.
கெட்டுங்க, நல்லா கெட்டுங்க, நல்லா வாங்குங்க, பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல இருந்து அது போகும்டா, வானம் பண்றாங்களா, வானம் அந்த இடத்துல நீங்க பண்ணாதீங்கடா. சோ அதனால குவாலிஃபிகேஷன், அல்லாஹ் கேட்கிற குவாலிஃபிகேஷன் அம் ஹஸிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னah, இதுக்கு முன்னாடி ஓடியது சூரத்துல் பக்ரா, இப்போது ஆல இம்ரான். அம் ஹஸிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னah, ஜன்னாவுக்கு என்ன லேசா நுழையலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமு ஸாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார், உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல். அந்த வேர்டே சுப்ஹானல்லாஹ் தஃப்சீருடைய, அதாவது சில இமாம்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமு ஸாபிரீன். அல்லாஹ் பயன்படுத்துற வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை அறியாம. சில நேரத்துல தர்ஜுமாக்கள்ல அல்லாஹ் அறியாமல் அல்லாஹ்க்கு தெரியாதான்னு வந்துடக்கூடாது. அல்லாஹ் உங்களை அறியாமல் கிட்ட பேசலாம், கிட்ட கூப்பிட்டு அல்லாஹ் உங்களை அறியணுமேப்பா என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காட்டணும். நீங்க யாரு என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான். அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் அறியாமல் அல்லாஹ் பிற மக்களுக்கு காட்டாமண்டா ஓகே, நீங்க யாருண்டா தியாகி நான் 100 பேர் பார்க்கணும். அல்லாஹ் அறியாமன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அந்த தியாகம் பண்ற நிலைமா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ல போக்கல, அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் உங்களை பார்க்காம, அந்த சபரை பார்க்காம, உங்க தியாகத்தை பார்க்காம ஜன்னத்தோட உங்களுக்கு தரப்படுமா? குர்ஆன் கேக்குது. சகோதரர்களை பேசுற எனக்கு கேட்கிறேன், உங்களுக்கு டோரை போய் தட்டின, ஜன்னா ப்ளீஸ் ஓபன் தி டோர், நாங்க வெளியே நிக்கிறோம்டா, அந்த ஜன்னாட டோர் ஓபன் ஆகாது. எங்க லைஃப் அர்ப்பணிச்சே ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரியணும். ரப்புக்காக ஒரு தியாகம் பண்றோம், ஒரு சின்ன தியாகம். வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கிறோம். இந்த சபை யூனுஸ் மௌலவி சொன்னாங்க, புனிதமான ஒரு சபை. வல்லாஹி வல்லாஹி இங்க மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மலக்குகள் இங்க இருக்கிறாங்க, எங்களை சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த செய்திய ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு, அந்த ஹதீஸ்ல இன்னொரு துண்டு வருது. எல்லாம் அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, இதாக்குறாங்க எல்லாம் அந்த ஹதீஸ் வந்து லாஸ்டா ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் இதை போய் சொன்ன பிறகு சொல்லுவான், கது கஃபர்து, அவங்கள நான் மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிச்சிட்ட அல்லாஹ் சொன்ன ஓடி வாங்கப்பா, ஓடி வாங்கப்பா, இலா மக்ஃபிரத்தின், பாவ மன்னிப்பு ஓடி வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னடா, விட்டுட்டு எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு ஓட போறன்னு அர்த்தம் இல்ல. மலக்குல் மௌத் வேகமா வர்றாரு. பாவத்தை செஞ்சுட்டு நாளைக்கு தௌபா செய்ய லேட் ஆக்காதீங்க, இப்ப செய்யுங்க. இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியோட விசாலமான ஜன்னத்துக்கு ஓடி வாங்கன்றா. நாளைக்கு தௌபா இல்ல, இப்ப தௌபா. அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களை தீங்கு செய்த என்னுடைய அடியார்களே, யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தண்ணி தஃப்சீர் இருக்கு. இவ்வளவு கோபத்தோட அல்லாஹ் கூப்பிடணும், ஏன் நாசமா போனவர்களே, யா இபாதி. விபச்சாரம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி. அநியாயம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல இரக்கத்தை நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்க தர்றேன். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இவ்வளவு வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு. இது எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் புதுசா ஒன்று சொல்ல, நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு, கேட்கிறது உங்க ஈமான பலப்படுது. சகோதரர்களே, இதுக்கு இந்த மஜ்லிஸ் வேணுமா வேணாம்? நான் கேட்கறது என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப ஒரே பாடம், ஒரே தலைப்பு, ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே. இதன் காதால நான் கேட்டிருக்கிறேன், பல சகோதரர்கள் பேச, நாங்களே சின்னத்துல அப்படி பேசியிருக்கோம். இது ஆக பெரும் ஒரு ஃபித்னா இந்த ஜமாத்துகளுக்குள் நுழைஞ்சது. இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துற இடம் அல்ல, எங்களை தூய்மைப்படுத்துற இடம். திரும்ப அதே சுப்ஹானல்லாஹ் தான், புதிய ஜிக்ர் சொல்லி தர இயலாது. அதே அல்ஹம்துலில்லாஹ் தான், அதே அல்லாஹ் அக்பர் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன். அன்பு சகோதரர்களே, அதனால் சொல்கிறேன்,
உங்க குடும்பம் இங்க இருக்கணுமா இல்லையா? உங்க வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா? உங்க உமாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா? இந்த மஜ்லிஸ்கள் இல்லாமல் போகணுமா? இந்த மஜ்லிஸ்கள் வேணுமா சகோதரர்கள்? இந்த மஜ்லிஸ்கள் யாரு செய்யணும்? யாரு செய்யணும்? பள்ளிவாசல் நிர்வாகிகள் மட்டும்தானா சகோதரர்களே? நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்கள். இந்த மஜ்லிஸ்களை எல்லாரும் செய்யணும். உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை, அதாவது ஏசிடிஜேல பயான் இந்த டேட்ல நடக்க எனக்கே தெரியாது, போய் சொல்ல தேவையில்லை. உண்மையாக அதாவது நான் கொழும்புல இருக்கிறது நம்ம கம்பி இருந்தாலும் எனக்கு தெரியாது இதுக்குரிய அந்த மெசேஜ்களை கடத்துறது. இதை விட அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா. சில ஊர்களுக்கு போனா பக்கத்து வீட்டுல இருந்து வந்துருவாங்க. கொழும்புல அந்தந்த விஷயங்களுக்கு பக்கத்துல இருந்து வரமாட்டாங்க. பரந்த ஏரியா, திருவில் பிடிச்சுதான் வரணும். சோ அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும்? மக்களுக்கு அல்லாஹ் நாடின கூட்டம் நீங்க சொல்லி அல்லாஹ் நாடின கூட்டத்தை எடுத்துட்டு நிற்பான். ஆனா ஒரு முயற்சி நாம் இதை விட எடுக்கணும். எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை, நாம் தூய்மையாகணும் என்ற தேவை. மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை, ஆனா எல்லா மக்களும் ஜென்னாக்கு போகணும் தேவை இருக்கு. அதனால சகோதரர்களே நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மெசேஜ், ஒரு சின்ன விஷயம் திக்கி பேசுற ஒருவர் வந்ததை சொல்ற நேரம் கூட அல்லாஹ் அந்த நிமிடம் அவருக்கு ஹிதாயத்தை வைத்திருந்தால் கூட்டி வந்த உங்களுக்கு துனியாவும் அவருடைய முழு சொத்தையும் விட பெரும் நன்மையோட நீங்க ஜன்னாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே. அதனால மார்க்கத்தை படிச்சிருவோம், எல்லாரும் படிச்சிருவோம். ஏன் ஈமான உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா? ஈமான் எங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதரர் கூட்டி வந்தால் என்ன நன்மையுடைய பெருமதி என்னன்னு எங்களுக்கு மறந்துடும். இப்போ ஒரு ஆள் 10 லட்சம் தாரண்டா அதுல பெருமதி உடனே 10 லட்சமானு வரும். அதே மாதிரி சகோதரர்களே இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால்தான் வரும். அதனால நான் சொல்கிறேன், ஈமானுடைய உறுதி என்றது எந்த கோணத்துல பேசுறேன்னு தெரியாது, அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும். இன்றைக்கு ஜிக்ர் இல்லையா? இன்னைக்கு ஜிக்ரை இது பண்ணிட்டோமா? ஈமான் உறுதி தேவை. இன்றைக்கு பாவம் செய்கிறோமா? பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற நேரம் ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான்டா, ஈமான் தேவைப்படும். என்ன இப்லீஸ் இன்றைக்கு வரமாட்டான்டா, ஓகே பரவாயில்ல, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ், இப்லீஸ் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு வருவான், நாளைக்கு வருவானா? இப்லீஸ் வந்தா ஃபைட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட திரும்ப ஞாபகப்படுது. அதுக்கு தான் ஜிக்ர் காலை மாலை திரும்ப திரும்ப. இது சகோதரர்களே இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காது என்பதற்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒன்றை நமக்கு சொல்லி தந்தான். ஆதம் நபி தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது, தௌபாவை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நைட்லயும் ரசூலுல்லாஹ் ஓதின அருமையான சில வரிகள். அன்பு சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு எல்லா நாள்லயும் பிரச்சனை வரும் என்பதுக்கு அல்லாஹ் சொல்லி தரோம். ஆமன ரசூல் நம்ம எல்லாம் ஓதிருப்போம். ஒரு மூமினுக்கு மறதி வரும், அல்லாஹ் ஓதுறோம். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ் எங்க மேல ஒரு சுமையை சுமத்திராத யா அல்லாஹ், இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மேல சுமத்தினே அத மாதிரி சுமத்தாத யா அல்லாஹ். நபிமார்கள் எடுத்து இரும்பு சீப்பு எடுத்து அப்படியே முதுவை வலிப்பாங்களாம், ரத்தம் ஓடுமா, ஜன்னாக்குரிய சோதனை. அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களாம், யா ரப் என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவங்க அறிய மாட்டாங்க யா அல்லாஹ், அறியாம செய்றாங்க யா அல்லாஹ், அவங்களுக்கு ஜஹன்னம் என்னன்னு தெரியாது யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருங்க. சுப்ஹான ரப்பி, ஜன்னாவுக்கு போறதுக்கு அவங்களை எடுத்து சீப்பால அவங்க முதுக வலிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் அந்த வேதனையோட சொல்லுவார்கள், யா ரப் அவர்களை மன்னித்து, யா அல்லாஹ் தெரியாம செய்றாங்க, ஹிதாயத்து கொடு. அடிச்சு அடிச்சு உதைக்கிற நேரம் தான் உங்க தலையை வெட்டி எடுப்பான்னு சொன்ன ஒரு ஆள் நீங்க தனியா நிக்கிற நேரம், ஒரு நேரம் நீங்க 10,000 பேரோட நிக்கிறன்னு அவன் மாட்டினா அவன் தலை சுக்குன்னு வராது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி முன்னாடி 10,000 பேரோட ரசூலுல்லாஹ் தலை வேணும் என்று கேட்டாங்க. மக்கத்து வாசிகள், பொதுவாக அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க. அது சாதாரண உங்களுக்கு தெரியும், அவங்க வளம். அது இஸ்லாத்துக்கு பிறகுமே அது நடந்துச்சு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது வெட்டி தலைய கட் பண்ணி அனுப்புவாங்க, இல்ல உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்ணுவாங்க. சோ அப்படி ரெடியாகி 10,000 பேரை வச்சு மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் 10,000. ஒரு ஆள் 2 பேர் இல்ல, 10,000 பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு. நாங்க இன்றைக்கு அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ் முழு பையத்து பத்திட்டு
அவருக்கு அல்லாஹ் அபூ தாலிபுக்கு நரகம் என்று ஹதீஸ் வருது. அபூ சுஃபியான் விஷயம் என்ன? இவ்வளவு கொண்டாந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் போற நேரம் கிரவுட் கூடிட்டு அவர் ஒளிகிறார், கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, யூசுப் நபி தன்னை நானாமார்கள் எடுத்துக்கொண்டு போய் கிணத்துல போட்டு, கிணத்துல உள்ள புள்ளைய வித்து, வித்த புள்ள ஒரு வீட்டுல இருந்து அங்குள்ள ஒரு பொம்பளை பிடிச்சி அது ஃபித்னாவா போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜாவாகி நிக்கிற நேரத்துல வந்து நானாமார்கள் நிக்கிற நேரம் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி, என் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன். சுப்ஹானல்லாஹ், ஏன் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன்? என்ன கல்வி? பெருமானார் போய் மக்கால என்று சொல்றாங்க, என்ன கொல்ல வந்தவர்கள், வெட்ட வந்தவர்கள் யூசுப் தன் சகோதரர்களை மன்னித்த மாதிரி உங்களை மன்னிச்சுட்டாங்க. வெட்டி தலைய பார்சல் பண்ண கேட்டார்ல, அந்த கல்குலேஷன்ல வராது சகோதரர்களே. அப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு கல்வி, இந்த கல்வி எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் அந்த இடத்துக்கு வரும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாதான் ஜன்னா. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், அந்த பாதிப்புகளை சகித்தார்கள், அவர்கள் சபர் பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க கொல்ல வந்தாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க. அல்லாஹ் யாருக்கு எப்படி ஜன்னான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா ஒன்று புரியும். சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது, ரஹ்மத் அப்பதான் இறங்கும்.